சத்தியமா நான் சொல்லுறேன்டி, ஓ பார்வால தூக்குதடி. பத்தியமா உன்னை பார்த்துக்கிற, உனக்காக வாழ்க்கை வாழும்படி. கிறுக்கி உன் கிறுக்கல் எழுத்துலதான் இருக்கா, என்ன நீய மாத்திப்பட்ட மனசில் இருக்கிற ஆசையதான் இருக்கா, நான் மேல காட்டிக்கிட்டேன். ஒரு ஓடையில் தண்ணீரில் தன்னை இழக்க, உன் காதல் என் காவியம் உன்னோடு கை கோக்க என்ன மறந்து. என்ன இவ்வளவு நேரம் ஆகுது, இவ்வளவு காணோம். நம்ம தூணுக்கு அப்புறம் தான் இவ வருவா போலயே. என்ன பூமாரி டோர் கிட்டே நிக்கிற? நீ டோரை சாத்திட்டு வர்றதுக்குள்ள பாதி ராத்திரி முடிஞ்சிரும் போல. அது லாக் எப்படி பூட்டுதுன்னு பார்த்தேன். லாக்கெல்லாம் எப்பவும் பூட்டுற மாதிரி தான் பூட்டோம். இதான் சாக்குன்னு அங்கேயே நின்றுங்க போலயே. கிட்ட வாங்க. என்ன கூப்பிட்டீங்க? நீ தயங்குறதெல்லாம் வச்சு பார்த்தா என் கிட்ட வர்றதுக்கு உனக்கு பயமா இருக்கா? இல்ல, கொஞ்சம், ரொம்ப ரொம்ப கொஞ்சம். ஹே, என்ன மித்த நாளா நல்லா பேசுவ, இன்னைக்கு வாயை திறக்க மாட்டேன். வாயிலிருந்து வெறும் காத்து மட்டும் தான் வருது. காலெல்லாம் நல்லா ஆடுது போலயே. காலெல்லாம் ஆடல, அது காத்துல, ஃபேன் காத்துல என் சாரி ஆடுறதுதான் உங்களுக்கு என் கால் ஆடுன மாதிரி இருக்கு. ஓ அப்படியா, சரி வந்து உட்காரு. நான் உட்கார மாட்டேன், நிக்கதான் செய்வேன். அப்பனா நீ உட்கார மாட்ட, விடிய விடிய நின்றுகிட்டே தான் இருக்க என்ன? ஆமா. அப்போ நம்ம இன்னைக்கு ஒரு புது கிண்ண சாதனை தான் படிக்க போறோம். விடிய விடிய நின்னுக்கிட்டே ஃபர்ஸ்ட் நைட் எடுத்த கப்பிள்ஸ்னு நம்ம பேர் தான் கிண்ண சாதனை நாளைக்கு வரும். நம்ம வேணா ட்ரை பண்ணி பாப்போமா? போகுங்க. என்னது போங்களா? நான் எவ்வளவு கனவோட இருக்கேன். இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். நான் எங்க போனோம்? எனக்கு வெக்கமா இருக்கு. உன்னோட வெக்கத்தை இவ்வளவு பக்கத்துல நின்று பாக்குறதுக்கு தானே நான் இத்தனை வருஷம் வெயிட் பண்ணேன். சரி, ஒரு கிஸ்ல இருந்தே ஆரம்பிப்பா. அதான் நீங்க முதல்ல நிறைய கிஸ் தந்திருக்கீங்களா, இப்போ எதுக்கு கிஸ்? அந்த கிஸ் காதலன் காதலிக்கு கொடுத்த கிஸ். ஆனா இந்த கிஸ் புருஷன் பொண்டாட்டிக்கு கொடுக்குற கிஸ். இந்த கிஸ் தான் அதை விட கிக்கா இருக்கும். அதனால உனக்கு ஒரு கிஸ் கொடுத்து நான் என் ரொமான்ஸ் கூட ஸ்டார்ட் பண்ண போறேன். உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு? அழகு மாமா, ஆனா கோவம் மூக்குக்கு மேல வருது. மாமா அப்பமே இருந்து என்னத்தை போட்டு பிணைச்சிக்கிட்டு இருக்காரு? திடீர்னு பார்த்தா மாடோட மாடா நின்னுறாரு. மாடுக்கு புல்லு போடுறேன், தண்ணி கட்டுறேன்னு மாட்டு கூட்டத்துக்குள்ளேயே அலையிறாரு. பாவம் தான் மாமா. மாமா பண்ண ஒரு சின்ன தப்பால மிக்கி மாமாவோட லைஃபே போச்சே. ஒரு மட்டும் அவங்க அம்மாட்ட இருந்து மாமாவை பிரிக்காம இருந்தா நேரத்துக்கு மாமாவும் படிச்சு அவங்க தம்பிமார் மாதிரி ஏதாவது ஒரு நல்ல ஜாப்ல இருந்திருப்பாரு. சரி, அவங்க அம்மாட்ட இருந்து ஏதோ ஒரு சிச்சுவேஷனால கூட்டு வந்துட்டாரு. ஆனா மாமாவை நல்லா படிக்க வச்சிருக்கலாம்ல. ஒரு பையன் தானே, இவ்வளவு அழகா படிக்க வச்சு ஒரு ஜாப்ல வச்சிருக்கலாம். சொன்னா கோவப்படுவாங்க. மாமாவுக்கு இந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்ப பார்த்தாலும் வயக்காடு மாடு ஆடுன்னு தான் அலையிறாரு. இருந்தாலும் மாமாவை இப்படி பார்க்க முச்சல. அவங்க தம்பிலாம் எப்படி இருக்காங்க, ஆனா மாமா இப்படி கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மாமா இப்ப நினைச்சா கூட படிக்கலாம். நம்ம மாமாட்ட சொன்னா புரிஞ்சுக்குவாங்களா? இல்ல நீ வேணும், நீ என் தம்பிகள்லாம் படிச்சிருக்காங்க நான் படிக்கல நீ நினைச்சுதான் இப்படிலாம் பேசுற, நீ தப்பா நினைப்பாங்களா? மாமா படிக்கணும், நல்லா படிக்கணும். எப்படியாவது மாமாவை படிக்க வைக்கணும். இவ என்ன நம்மள பார்த்து பெண்ணாத்திட்டு கிடக்கா? பெண்ணாத்திடும். நம்ம இவளை பார்க்கவே கூடாது. மாமா என்ன பார்த்துட்டு பார்க்காத மாதிரியே மூஞ்ச திருப்புறீங்க. இதோ வாரேன். நானும் சரி தப்பு பண்ணிட்டேன்னு இறங்கி இறங்கி வந்தா ரொம்பதான் யாருறிய. என்ன என்ன பாருங்க மாமா. ஏன் டிஃபரெண்டா எதுவும் பண்ணிட்டா வந்திருக்கா? பாக்குறதுக்கு எப்பவும் இருக்கிறது தானே. போ மாமா பேசுங்க மாமா. நீங்க என்கிட்ட சிரிச்சு பேச்சு 2
நாள் ஆயிட்டு தெரியுமா? நீங்க இப்படி கோவத்திலே இருக்கிறது நல்லாவே இல்ல மாமா. சிரிச்சு பேசுங்க. நான் எதுக்கு சிரிக்கணும்? நான் எதுக்கு நல்லா இருக்கணும்? நீங்க நல்லா இருந்தா தானே மாமா நான் சைட் அடிக்க முடியும் உங்களை. சந்தியா, வீட்டுக்குள்ள போ. தம்பி அழுந்துட்டு இருப்பான், தேவையில்லாம இங்க நின்று பேசிட்டு கிடக்காத. தம்பி அத்தை கிட்ட இருக்கான், அதெல்லாம் அழமாண்டான். மாமா நான் என்ன பண்ணிட்டேன்னு இவ்வளவு கோவப்படுறீங்க? நான் பண்ண தப்பு தான், கேட்டிருக்க கூடாது. இருந்தாலும் அதுக்கு இவ்வளவு தண்டனையா எனக்கு? மாமா கிட்ட இப்படிலாம் பேசலாமா வேண்டாமான்னு நீ தான் முன்னாடியே யோசிச்சிருக்கணும். ஆமா மாமா, உங்களுக்கு என் மேல கோவம் இருந்தா என்ன திட்டுங்க, அடிங்க. ஆனா நமக்குள்ள இப்படி இடையில இருக்கிற அந்த கோபம் வேண்டாம் மாமா. அது நல்லாவே இல்ல, எனக்கு பிடிக்கல. சந்தியா, எதுக்கு சந்தியா இப்படி என்ன வேலை செய்ய விடாம டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கப்போ? மாமா என் மேல உங்களுக்கு எவ்வளவு அன்பு இருக்கோ அந்த அளவுக்கு வீம்பும் இருக்கும் மாமா. நான் உங்களை சிரிக்க வைக்காமல வீட்டுக்குள்ள போக மாட்டேன். எனக்கு வயக்காட்டுல வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். தோ சூப்பர் ஆடு மாடு முடிஞ்சா அதை என்டர்டைன்மெண்ட் பண்ணி நீ சிரிக்க வை. மாமா உங்களை எப்படி சிரிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். அந்த மருந்து என்கிட்ட தான் இருக்கு. இதோ வாரேன். வாங்க மேடம், வாங்க சார். என்ன ட்ரெஸ் பாக்குறீங்க? அது வந்து சிஸ்டர், நீங்க ரெண்டு பேரும் நியூ கப்பிள்ஸ் தானே சார்? ஆமா, எப்படி கண்டுபிடிச்சுங்க? எனக்கு இந்த ட்ரெஸ் ஷாப்ல நிறைய வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு சார். இங்க நிறைய கப்பிள்ஸ் வருவாங்க. அதுல ஓல்டு கப்பிள்ஸ் யாரு, நியூ கப்பிள்ஸ் யாருன்னு நான் எப்படி கண்டுபிடிப்பேன் தெரியுமா? எப்படி? அதாவது கல்யாணம் முடிச்சு ரொம்ப நாள் ஆனவங்க ஓல்டு கப்பிள்ஸ். சரி எடுங்க, அந்த சரி எடுங்கன்னு வளவலான்னு சொல்லி ஒரு 30 சாரியாவது எடுத்து போட்டுருவாங்க. ஆனா அதெல்லாம் பாப்பாங்க, அதுல இருந்து ஒரு சாரி கூட செலக்ட் பண்ண மாட்டாங்க. சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் அடுத்த செக்ஷன்ல போய் காட்டன் சாரி பார்த்துட்டு வந்து நான் இந்த சாரியில ஏதாவது பிடிச்சிருந்தா எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போவாங்க. ஏன்னா அவங்க சாக்கு புக்கு சொல்லணும்ல. இப்படிதான் இருப்பாங்க ஓல்டு கப்பிள்ஸ். ஆனா அதே நியூ கப்பிள்ஸா இருந்தா, மேடம் என்ன சாரி பாக்குறீங்கன்னு கேட்டா அவங்க வாயே திறக்க மாட்டாங்க, எந்த பதிலுமே வராது. அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் தான் பொண்டாட்டிக்கு பிடிச்ச மாதிரி இந்த சாரி எடுங்க 2-3 சாரியை பார்த்துட்டு அதுல இருந்து ஒரு சாரி செலக்ட் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் 50,000க்கு செலக்ட் பண்ணிட்டு அப்படியே பொண்டாட்டி எடுத்துட்டு போயிடுவாங்க. இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, எப்பயோ நாங்க நியூ கப்பிள்ஸ் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. நீங்க சொன்ன மாதிரியே என் பொண்டாட்டிக்கு ஒரு 30,000க்கு சாரி வாங்கி கொடுத்து அப்படியே வந்த வழியை பார்த்து நாங்க 2 பேரும் போயிடணும். நல்லா டெவலப் பண்றீங்க மேடம் இந்த வாயால உங்க கடைய. இப்போ கஸ்டமரா இருக்கிற உங்ககிட்ட எல்லாம் நான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரியை வாங்க வச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க. இத எங்க கடையோட ஓனர் பாப்பாரு. பார்த்து இவர் நல்லா சேல்ஸ் பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சேலரியில ஏதாவது இன்கிரிமெண்ட் வரும் சார். அதுக்காக தான் உங்ககிட்ட எல்லாம் மூச்சை போட வேண்டியதா இருக்கு. என்ன பண்றது? சரி சரி சிஸ்டர், நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. உங்க வாய் பேச்சு திறமைக்குல நீங்க சீக்கிரத்துல ஒரு சொந்த கடையை ஓபன் பண்ணிருவீங்க. தேங்க்யூ சார். சரி இப்போ நீங்க என்ன மாதிரி சாரி பாக்குறீங்க? மேடத்துக்கு ஒரு 30,000க்கு மேல சாரி எடுத்து காட்டணுமா? என்னது 30,000க்கா? ஹலோ மேடம், இவருக்கு நெஞ்சு வலி ஏதோ வந்துட போகுது. நீங்க அவ்வளவு அமௌண்ட்டுக்குலாம் வேண்டாம். நான் என் மாமியாருக்கு தான் ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கேன். நீங்க சிம்பிளா காட்டன் சாரி காமிங்க மேடம். ஓ உங்க மாமியாருக்கா? சரி மேடம், அப்ப நான் ஒரு 2,000க்குள்ள காட்டட்டுமா? ஏமா சிம்ரனே நிறுத்து. 2,000 சாரியா? எங்க அம்மா என்ன 2,000 ரூபாய் சாரியை கட்டிட்டு ஃபேஷன் ஷோக்கா போறாவ? அவங்க போறதே வைகாட்டு வேலை. அதுக்கு 100-200 சாரி போலதா விட்டா உன் இன்கிரிமெண்ட்டுக்காக எங்க மண்டையிலேயே மிளகா அரைச்சிடும் போல. என்னது 100 ரூபாய் 200 ரூபாய்க்கா? சார் நீங்க எந்த காலத்துல சார் இருக்கீங்க? ஒரு 100 ரூபாய்க்கு உங்க அம்மாக்கு ஒரு உள்பாவோட கூட உங்களால வாங்க முடியாது. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, அவன் அப்படிதான் லூஸ் மாதிரி பேசுவான். நீங்க ஒரு 500-600 ரூபாய்க்கு ஒரு நல்ல சரியா காமிங்க. பாக்குறதுக்கு நல்ல டிப்டாப்பா இருக்கானே. சரி இவன் தலையில ஒரு 30,000 ரூபாய் சாரி கட்டி நம்ம 200 ரூபாய் நீங்க போனஸ வாங்கிடலாம்னு நினைச்சா இவன் ஒண்ணுத்துக்கும் வடிகட்ட கஞ்சனா இருப்பான் போல இருக்கு. பாவம் இந்த பொண்ணு. மேடம் இந்த சாரியோட ரேட்டு 700. இது உங்களுக்கு ஓகேவா? நல்லா இருக்கு சிஸ்டர், இது எங்களுக்கு ஓகே தான். 2 பில் போட்டுருங்க. ஹலோ சிம்ரன். எது சார்? அதான் உங்க ஒய்ஃபே ஓகேன்னு சொல்லிட்டாங்களே. உங்க அம்மாக்கு வெறும் ஒரு 700 ரூபாய்க்கு கூட சாரி வாங்கி கொடுக்க மாட்டீங்களா? ஐயோ அதெல்லாம் இல்ல சிம்ரன், அந்த சாரியில ஓகே தான். அதை பில் போடுறதுக்கு நீங்க தனியா எடுத்து வச்சிருங்க. தோ மேல ரெட் கலர்ல கோல்டு பார்டர் போட்டு ஒரு சாரி இருக்கு பாருங்க, அதை எடுங்க. சார் அது நீங்க நினைக்கிற மாதிரி 100 ரூபாய் 200 ரூபாய் சாரி கிடையாது. 5,000 ரூபாய். 5,000 ரூபாய் இருந்தா 50,000 ரூபாய் இருந்தானே. நான் முத என் ஒய்ஃபுக்கு பார்த்து ஆசையா வாங்கி கொடுக்குற சாரி. நீங்க எடுங்க சிம்ரன். மேடம் வேண்டாம் மேடம், அவர் ஏதோ லூஸ் மாதிரி வளர்றாரு. நீங்க இந்த சாரி வச்சிருங்க. எனக்கு இந்த சாரிக்கு மட்டும் பில் போட்டா போதும்.
மகி உனக்கு எல்லா சாரியுமே அழகா தான் இருக்கும் ஆனா இந்த சாரி இன்னும் உனக்கு ஸ்பெஷலா அழகா இருக்கும் மகி. ப்ளீஸ் மகி, மேடம் நீங்க இந்த சாரிக்கும் சேர்த்து பில் போட்டுருங்க. வேண்டான்னு சொல்றேன்ல, என்ன சாரியெல்லாம் வாங்கி தந்தது இம்ப்ரெஸ் பண்ணலான்னு பாக்குறியோ? உன் வேலையை பார்த்துட்டு போ. மேடம் இந்த சாரியும் பில் போடவா என்ன? இந்த சிஸ்டர் அந்த 2 சாரிக்கு மட்டும் பில் போட்டா போதும். ஏய் டேய் எருமமாடே, என்னடா பண்ற? என்ன எதுக்குடா கட்டி பிடிச்சி புத்தம் கொடுத்துட்டு இருக்க? நான் என்ன உன் கனவு கண்ணி கீர்த்தி சுரேஷா? நீ என்ன சொன்னாலும் நான் விட மாட்டேன். விடிய விடிய முத்தம் தான். விடிய விடிய நீ இப்படி கடந்து முத்தம் கொடுத்துட்டு இருந்தா நான் விடிஞ்சதுக்கு அப்புறம் டெட் பாடி ஆயிடுவேன்டா. ஓ பாடி டிஸ்டர்பா இருக்கா? அப்ப பாடிய கலத்து. அதுக்கு இருக்கனே ஃபுல் பாடிக்கோ டெட் பாடிக்கோ வித்தியாசம் தெரியாமல கிடக்கா. டேய் விடுடா, டேய் விடுடா, எல்லாரும் பாக்குறாங்க, அசிங்கமா இருக்கு. நம்ம ரூம்ல நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கு. யார் அதை பாக்குறது? எவனாச்சும் நமக்கு தெரியாம சிசிடி கேமரா வச்சிருப்பானோ? நான் லத்தி எடுத்து 2 சாத்துறேன். சரியா போச்சு. நான் கூட இவன் ஆளோட கனவுல ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இவன் ஃபர்ஸ்ட் நைட் மூடுல எல்லாம் இருக்கான். இப்படியே விட்டா நம்ம சொல்லி முடிஞ்சு. அப்புறம் நான் ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டேன், லத்திய வச்சு ஒன்னு சாத்திடுவேன் சொல்லிட்டேன். அப்படியே உன்னை இறுக்கி அணைக்கிறதுக்கு அப்படியே ஜிம் பாடி மாதிரி இருக்குடி உன் உடம்பு. உம்மா உம்மா உம்மா. ஏய் கார்த்திக், நீ எங்க என் பூமாரி? ஊமாரி ஆளைய மூஞ்ச பாரு. சரி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போலாமேன்னு வந்தா கொஞ்சம் விட்டா என் கற்பியே சூடாடிடுவான் போல. அப்படின்னா என் பெட்ரூம்பு, என் ஆளு, பால் செம்பு, பழம் எல்லாமே கனவு தானா மச்சான்? டேய் போலீஸ்னு கூட பார்க்க மாட்டேன், அற வச்சிருன்னு சொல்லிட்டேன். உங்களை பாக்குறாங்க தான் நான் விட்டுல. என்ன ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நீ என்ன கனவு கண்டுட்டு உட்காந்துருக்கா? மச்சான் அது வந்து இது வந்துன்னு அதை இவ்வளவு ஆசையோட இருக்கல, அந்த பொண்ணு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? சரி இப்பவுமே கல்யாணம் எதுக்கு, கொஞ்ச நாள் போகட்டுமேனே வெயிட் பண்ணேன். ஆமா இவருக்கு இப்பதான் 20 வயசு, இல குமரன் நினைப்பேன். டேய் உனக்கு 30 வயசு ஆகுதுடா. டேய் இப்பவே உனக்கு அந்த பொண்ணு நினைச்சு பித்தன் தலைக்கேறிப்பே இருக்கு. இதை இப்படியே விட்டுன்னு வச்சுக்கோ, அப்புறம் நல்லதுக்கு இல்ல சொல்லிட்டேன். எல்லாம் ஒண்ணு இல்ல போடா. ஏதோ அவன் நினைச்சு 2 கிசு தந்துட்டேன். உனக்கு அது பிடிக்கலன்னா வாபஸ் வாங்கிக்கிறேன். அதை எனக்கு தந்துரு திருப்பி. ஏய் இன்னைக்கு எனக்கு கிஸ் கொடுத்த, நாளைக்கு இந்த நிக்கிறாங்களே கான்ஸ்டபிள் அக்கா, அவங்களுக்கு கிஸ் கொடுக்க தான் போற பாரு. அக்கா நீங்க இவங்க கிட்ட இருந்து உசாராவே இருங்க. அப்புறம் இவன் நாளை பின்ன தூங்குறான்னு நினைச்சு நீங்க சாரு மொறுன்னு எழுப்பி வருவீங்க. அவன் ஆளு நினைச்சு உங்களுக்கு பச்சைக்கு கிஸ் கொடுத்துட்டா அவ்வளவுதான். ஏய் ரகு சும்மா இருடா. அக்கா உங்க சிரிப்பை பார்த்தா ஆல்ரெடி இவங்க கிட்ட இருந்து பச்சைக்கு வாங்கிருப்பீங்க போலயே. போங்க தம்பி. ஏய் சரளா, இது எதுக்கு நடந்துச்சு? என்கிட்ட கூட சொல்லல. ஸ்டேஷன்ல அசிங்கப்படுறதுக்கு நீ ஒருத்தன் போதுண்டா. இப்ப நீ எதுக்கு வந்தா? நீ வரட்டி நான் பாட்டு கனவு கண்டு குளிச்சு என் வேலையை பார்க்க பேர் பண்ணல. எந்த வேலையை பார்க்க? ஃபர்ஸ்ட் நைட் வேலையை பார்க்கியா? டேய் கலாய்க்காதடா. இப்ப எதுக்கு வந்த? மச்சான் கொஞ்சம் சீரியஸான விஷயம் மச்சான், கொஞ்சம் கவனமா கேளு. சொல்லு மச்சான். நேத்து நானும் என் ஒய்ஃபும் ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப் போயிருந்தோம். அங்க டேய் இவ்வளவு நடந்திருக்கு. எனக்கு உடனே கால் பண்ண வேண்டியது தானே? நான் உடனே வந்துருப்பேன் அந்த ஸ்பாட்டுக்கு. மச்சான் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடா. அவனை விரட்டி பிடிக்கணும்னு கூட எனக்கு தோணவே இல்லை. அந்த இடத்துல நான் சோனியை சேவ் பண்ணா மட்டும் போதும் தான் என் மைண்ட் சொல்லிச்சு. அவளை வீட்டுல விட்டுட்டு நேரா ஒண்ணு தானே பார்க்க வந்திருக்கேன். யாருன்னே தெரியல, எவனா இருப்பான்டா? இதோட சோனி சிஸ்டர் 2-3 தடவை அட்டாக் பண்ண வந்துட்டான். சரி இந்த கேஸை நான் சீரியஸா எடுத்து இது சரிடா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா அந்த கேஸ்க்கு ஒரு ஆக்ஷன் எடுக்க பாக்குறேன்டா. ஏய் அவன் கேட்டு ஃப்ரண்ட்ல எல்லாம் கூட 2-3 தடவை நின்றுருக்காண்டா. நானே அவனை ஹெல்மெட்டோட பாத்திருக்கேன். சோனி அது ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்க மாட்டேடா. நிலவ கார்டன் கூட்டு வந்து விளையாட வரேன்னு வந்துடுறா, போன் பேசுறேன்னு அங்கேயே நின்று பேசிடுறா. அவ வீட்டுல தனியா இருக்கா. நான் வேற அவளை விட்டுட்டு காலேஜுக்கு வர போயிட்டேன்னா அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. மச்சான் நீ சொல்றது எனக்கு புரியுது. இப்போதைக்கு நான் ஒரு கான்ஸ்டபிள்ல உங்க வீட்டுக்கு செக்யூரிட்டியா அனுப்பிவிடியேன். அப்புறம் நீ இல்லாத நேரத்துல சோனியெல்லாம் கார்டனுக்கு அதிகமா வராண்டான்னு சொல்லிடு. நீயும் சோனியும் தனியா எங்கேயும் அதிகமா போகாண்டாம் கொஞ்ச நாளைக்கு. அதுக்கப்புறம் இந்த கேஸை நான் சீக்கிரத்துல முடிக்க பாக்குறேன். சரிடா மச்சான், நான் அப்ப வரேன். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவன் யாருன்னு கண்டுபிடிக்க பாருடா. ஓகேடா பாய். அப்புறம் மச்சான் என்னடா என்ன? என் பொண்டாட்டி கூட எனக்கு இவ்வளவு ஸ்ட்ராங்கா கிஸ் கொடுத்ததே கிடையாது. நீ உன் ஸ்ட்ராங்கான கிஸ் எல்லாம் எனக்கு கொடுத்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கடா. அதனால சீக்கிரமா கல்யாணத்துக்கு அரேஞ்ச் பண்ணி ஆளுக்கு கிஸ் கொடுக்குற வெளியே பாரு. என்னாச்சு மகி உனக்கு? ஏதாச்சும் பேசு மகி. நீ இப்படி இருக்கத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மகி. மகி கண்ணு திறந்து பாரு மகி. யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்களேன். என் ஒய்ஃப் மயங்கி கீழே விழுந்துட்டா. யாராச்சும் தண்ணி கொண்டாங்களேன்.
என் கண்ணு திறந்து பாருடி, என்ன பார்த்து ஒரே வார்த்தை பேசுடி. நீ என்ன பிடிக்கலன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்க, ஆனா நான் ஒரு நாள் கூட உன்னை வெறுத்ததே கிடையாது மகி. உன்னை அவ்வளவு உயிரா நேசிக்கிறேன். அது ஏன் உனக்கு புரியல? கண்ணு துற மகி. எழுந்துரு மகி. என்ன தண்டிக்கணும்னா திட்டு, கோவப்படு, என்ன வேணாலும் பண்ணு மகி. ஆனா இப்படி கண்ணை மூடிட்டு மட்டும் இருக்காத மகி. ப்ளீஸ் மகி, என்னால உன்னை இப்படி பார்க்க முடியல. எழுந்துரு மகி. உனக்கு என்ன பிடிக்காதுன்னு தெரியும் மகி, ஆனா நான் உன்னை என் உயிரோட அதிகமா நேசிக்கிறேன் மகி. அது உனக்கு தெரியுமா தெரியாதுன்னு எனக்கு தெரியல. பரவாயில்ல, எனக்கு நீ நல்லா இருந்தா போதும் மகி. எழுந்துரு மகி. யாராச்சும் சீக்கிரம் தண்ணி கொண்டாங்க ப்ளீஸ். இந்தாங்க சார் தண்ணி. சீக்கிரம் சீக்கிரம் உங்க முகத்துல தெளிங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். எனக்கு என்னாச்சு? நான் எங்க இருக்கேன்? மகி கண்ணு திறந்துட்டியா? தேங்க் காட். கருவாயா, என்ன ஏன்டா உன் மடியில வச்சிருக்கா? மடியில வச்சு என்ன பண்றா? உன்னை அப்படியே மடியிலே வச்சு கற்பழிக்கிறேன். ஆடிய மூஞ்ச போறேன். கொஞ்ச நேரத்துல என் உயிரே போயிட்டு வந்துட்டு. நீர் போனா எங்க இருக்க? எங்கேயாச்சும் தனியா விழுந்து சாவு. ஃபர்ஸ்ட் நவளு. சரி மகி, நான் போய் பில் கவுண்டர்ல நிக்கிறேன். நீ போய் இந்த சாரியை வாங்கிட்டு வா. சேர்த்தே பில் போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புவோம். நவளு. நான் 2 சாரி செலக்ஷன் பண்ணேன் தெரியுமா? அத பில் கவுண்டருக்கு எடுத்துட்டு வந்துருங்க. மேடம் ஒரு நிமிஷம். சொல்லுங்க மேடம். நான் ஒன்னு சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. சொல்லுங்க. நீங்க லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜாலாம் எனக்கு தெரியல மேடம். ஆனா நீங்க மயங்கின அந்த ஒரு செகண்ட்ல அவரு எவ்வளவு பதறிட்டாரு தெரியுமா? அவருக்கு இங்க இருக்க நாங்க யாருமே கண்ணுக்கு தெரியல. இங்க நீங்களும் அவங்களும் மட்டும் தான் இருக்கிற மாதிரி உங்களையே கண்டு அவர் ரொம்ப ரொம்ப கதறி அழுத்தாரு. அப்படியா மேடம்? உங்களுக்கு அவர் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நீங்க பேசுறத வச்சே தெரியுது. ஆனா அந்த அண்ணன் அப்படி இல்ல. ஆனா அவருக்கு நீங்க தான் உசுருன்னு அவர் கதறி அழும்போதே எங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சது மேடம். இந்த பாருங்க சிஸ்டர், உங்களுக்கு அவனை பத்தி தெரியாது. அதெல்லாம் வெறும் நடிப்பு. மேடம், அவரு அழுதது உங்களுக்கு இப்படி ஆயிட்டேன்னு ஒரு பயத்துல தான். அது கோபமும் இல்ல, நடிப்பும் இல்ல, முழுக்க முழுக்க உங்க மேல உள்ள அன்பு மட்டும்தான் மேடம். நமக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போதுதான் நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரிய வரும். ஆனா அது உங்களுக்கு தெரியல மேடம். ஆனா அதை பார்த்தா எங்களுக்கு புரிஞ்சுது அந்த அன்பு. இப்படி ஒரு நல்ல ஹஸ்பண்ட் கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க அவங்கள மிஸ் பண்ணிடாதீங்க. நான் ஒரு தங்கச்சியா இருந்து உங்ககிட்ட நான் இதை ரிக்வெஸ்டா தான் கேக்குறேன். புரியுது சிஸ்டர். நீங்க சாரிய பில் கவுண்டனுக்கு எடுத்துட்டு வாங்க. சார், இந்த சாரியை சேர்த்தே பில் போடுங்க. மேம், இந்த சாரி அப்பதே வேண்டாம்னு சொன்னீங்க. இப்போ எனக்கு இந்த சாரி வேணும்னு தோணுது சிஸ்டர். சேர்த்து பில் போடுங்க. ஓகே மேம். கைய விடு. இது நம்ம வீடு கிடையாது, வழிகாடு. நிறைய பேர் சுத்தி இருப்பாங்க. பார்த்தா தப்பா நினைப்பாங்க. பார்த்தா பார்க்கட்டும். நீங்க என் புருஷன், நான் உங்க பொண்டாட்டி. உங்க கையை தானே நான் பிடிச்சிருக்கேன். ஏதோ சின்ன சிறுசுங்க விளையாடுறாங்கன்னு கண்ணை மூடிட்டு போயிருவாங்க. சந்தியா, வர வர உன் வாய் கொழுப்பு நிறைய ஆயிட்டே இருக்கு.
ஆமா, எல்லாம் நீங்க போடுற இந்த சோத்துலதான் என் வாய் கொழுப்பு கூடுது. முறையா நீ அஞ்சிட்டதா வந்து பசையில நான் குசையில என் உசுல ஏங்கிட்ட கொடுத்தனகி. சந்தியா ம், இது சந்தியா ம்ஹும். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்னு உனக்கு தெரியும்ல சந்தியா. அதுவும் சின்ன வயசுல இருந்தே நான் உன்னை லவ் பண்ணிட்டு வரேன்னு உனக்கு தெரியும். இருந்துமே நீ எப்படி என்கிட்ட அந்த வார்த்தையை கேட்கலாம்? எனக்கு அதை நினைச்சு பார்த்தாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு சந்தியா. விடு. ஐயோ மாமா, சாரி சாரி சாரி. நான் வேணா உங்க முன்னாடி 100 தோப்பு காரணம் போடட்டுமா? நீ எதுவும் போட வேணாம் தாயே, என்னை விட்டா போதும். மாமா, நான் பண்ண தப்பு தான். என் தப்பு உங்களால மன்னிக்க முடியல. ஆனா நான் அங்க இருந்த இப்படி உங்க பின்னாடியே தான் வந்து உங்களை கஷ்டப்படுத்துவேன். அது உங்களுக்கு டார்ச்சலா இருக்கும். அதனால அதுக்கு என் வாழ்க்கையிலே எனக்கு பெரிய சந்தோஷம் உங்க கூட சேர்ந்து வாழ்றது தான். ஆனா அந்த சந்தோஷம் இல்லைங்கிறப்போ நான் அங்க இருந்து எதுக்கு மாமா? அதனால நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். லூசு, என்ன உளறிட்டு இருக்க? ஆமா மாமா, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். உங்களுக்கு என் மேல இருக்கிற கோபம் என்னைக்கு குறையுதுன்னு தோணுதோ அன்னைக்கு என்ன வந்து கூப்பிட வாங்க, நான் வரேன். ஏய், என்ன சந்தியா சொல்ற? கிறுக்கதும் புடிச்சிட்டா? நீ இல்லாம நான் எப்படி இங்க தனியா இருப்பேன்? மாமாவுக்கு நான் கொடுத்த மெடிசன் நல்லாவே வேலை செய்யுது. ஆமா மாமா, நீங்க என்கிட்ட பேசாம சிரிக்காம எனக்கு அண்ணன் தண்ணியோட ஒரு வாய் இறங்க மாட்டுக்கு. எனக்கு கஷ்டமா இருக்கு மாமா. அதனால கொஞ்ச நாள் நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டே வரேன் மாமா. அடிச்சுன்னு வச்சுக்கோ, மூஞ்செல்லாம் உடச்சு போடுவேன் சொல்லிட்டேன். இதுக்காகவா இவ்வளவு பிரச்சனைக்கு இடையில உனக்கு கல்யாணம் பண்ணி இங்க கூட்டு வந்திருக்கேன். சரி, என் பொண்டாட்டி கூட தானே கொஞ்ச நேரம் விளையாடுவோம்னு நினைச்சு விளையாண்டேன். இதுக்கெல்லாம கோவப்பட்டு உங்க அம்மா வீட்டுக்கு பெட்டியை கட்டுறது? சரி, புருஷன் கோவப்பட்டுட்டானா கூட கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நம்ம மாமாவை சமாதானப்படுத்தணும். அதுக்குன்னு ஒண்ணும் முடியாம பயந்தா கொலிமதியா வீட்டுக்கு கிளம்புறது மாமா உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தது இல்லவே இல்ல சந்தியா. உங்ககிட்ட இதத்தான் மாமா நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். மூச்சு காத்துல மாறுது போல மாமா போடு பாஞ்சுக்கும் கொஞ்சம் சாஞ்சுக்கும் என்ன மேஞ்சுக்கும் நீதானமா ராசாவே ஓ ரோசா பூவோ நான் தானே நெஞ்சில் என்ன வெடிச்சுக்கோ கொஞ்சம் அணைச்சுக்கோ என்ன வளைச்சுக்கோ தாராளமா இலாதோ மீண்டும் நிமிஷங்கள் நூறு ஜென்மம் போனால் என்ன நீதான் என் சொந்தம் பாயா ஏறா தன்னை குழி குழி காஞ்சு கிடக்குது ஆயா ஏறா நெஞ்சில் வலி வலி கொஞ்சம் மறந்து போகட்டும் ஆயா